அதுல உன்னதமான முதல் வேட்பாளர் சமூக போராளி புரட்சியாளர் லெப்ட் பாண்டி. அவர்லாம் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா அப்பாவை பார்த்து ஏழை வெட்டி விடுவேண்டா ஏழை அப்படின்னு அப்பா ஒன்று சொல்லுவார், வெளியே தூக்கி போடு அவை காவலர்கள் வெளியே தூக்கி போடுங்க, அந்த பையில பேசி ஓவரா பேசிக்கிறீங்க, இனி அவனுக்கு எம்எல்ஏ ரத்து பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். இப்படிதான் பேசுவார் அவர் ஒரு வேட்பாளர். அடுத்ததா திருப்போணம்ல சாய் சரவணகுமார் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி. ஆர்எஸ்எஸ் பேரணியில கலந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் முழு வீச்சில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். ஆர்எஸ்எஸ் தேர்தலில் போட்டியிடாது, ஏதாவது ஒரு கட்சியில் ஏறி ஊடுருவி ஒரு துரந்தர் மாதிரி உள்ள ஊடுருவி ஏமாற்றி வேலை செய்யும். அப்படி அனுப்பப்பட்ட சாய் சரவணகுமாருக்கு அண்ணன் திருப்போணத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன்ல ஒரு வேட்பாளர் 10 கொலை பண்ணியிருக்காருன்னு, அவர் குற்றவாளி. நான் பொய் சொல்லலை, சும்மா குற்றச்சாட்டாக வைக்கல, நிரூபணம் செய்யப்பட்ட இது. பேராவூரணியோட வேட்பாளர், அவர் பேர் சுந்தரகாண்டியன். அவர் 10 கொலை முயற்சி, கொள்ளை, ஆட்கடத்தல், 13 கிலோ கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ ஒரு 10 நாளாக தான் ஜாமீனில் வெளியே இருக்காரு. அவர் தான் நாட்டை திருத்த போறாரு, நாட்டை காப்பாற்ற போறாரு. இப்போ அந்த பொறுக்கி பக்கத்தில் நம்ம ஆதவர்ஜுனா நின்று கஞ்சா சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, போதைப் பொருள் இதுவாக இருக்குன்னு இவர் பக்கத்துல இருந்து இவர் பேசுவார். நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட திருட்டு பயல்களை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடுன்னு.